இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் நான் படைச்சது அப்படின்ற கர்வத்தோட பிரம்மதேவன் திருமால் கூட சண்டைக்கு போறாரு. நீ உருவானது என்னுடைய தொப்புள்ள இருந்து தான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, இருவருக்குமான பேச்சு போர் தொடர்ந்து நடக்குது. அப்ப சிவபெருமான் இவர்களது கர்வத்தை அடக்க எண்ணி அவர்களின் இருவர் முன்னாடியும் ஒரு மிகப்பெரிய அக்னி ஸ்தம்பமாக காட்சியளிக்கிறார். இப்போ என்னுடைய அடியையும் முடியையும் யார் பார்க்குறாங்களோ அவங்களே மிக பெரியவங்கன்னு சொல்றாரு. பிரம்மா அன்னப்பறவையாக மாறி முடியை காண வானம் நோக்கி போறாரு. விஷ்ணு வராக உருவமெடுத்து பூமியை நோக்கி போறாரு. எவ்வளவு தூரம் சென்றும் இருவராலும் அடியையும் முடியையும் பார்க்க முடியவில்லை. அப்போ சிவபெருமான் மாலையிலிருந்து உதிர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு தாளம்பூவை பார்க்குறாரு பிரம்மா. நான் உதிர்ந்து 40,000 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு தாளம்பூ சொல்றதை கேட்ட பிரம்மா கண்டிப்பா நம்மளால முடிய பார்க்க முடியாதுன்னு எண்ணி தாளம்பூவை நான் முடியை பார்த்து விட்டேன்னு பொய் சாட்சி சொல்றாரு. விஷ்ணு பகவான் தன்னால முடியலைன்னு ஒத்துக்கிறாரு. இதையடுத்து சிவபெருமான் தன்னுடைய உண்மையான ரூபம் எடுத்து பிரம்மனுக்கு சாபத்தையும் விஷ்ணுவுக்கு ஆசியையும் கொடுக்கிறாரு. அப்படியே ஜோதி பிளம்பா விஸ்வரூபம் எடுத்து ஒரு மலையாக நின்னுடுறாரு சிவபெருமான். அதுவே திருவண்ணாமலை. அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல்னு அர்த்தம். அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத, விஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் நெருங்க முடியாத மலை, அதனாலேயே திருவண்ணாமலை அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.